டேஸ்டான சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிரியாணி மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 5 to 6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற மாதிரி பிரியாணி இப்போ நான் செய்ய போகிறேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 3 வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு பிறகு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு கலர் மாறணும், நல்லா ஒரு வாசனை வரும். கைப்பிடி அளவுக்கு புதினா, 4 தக்காளி பொடியாக நறுக்குனது, உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர் சேர்த்து லோ ஃப்ளேம்லே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு 1.5 கிலோ மட்டன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா மொத்தமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 4.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 2.5 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் சீரக சம்பா ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் உப்பு சேர்த்துக்கிறான். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் ரைஸ் சேர்க்கணும். சீரக சம்பா ரைஸை 1/2 hour ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கிளறி விடுங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்த பிறகு இப்போது தம் போட்டுடலாம். ஸ்டவ்வில் தவா வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரம் மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். குக் ஆகிட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். பொலன்னு நல்லா உதிரியாக சீரக சம்பா பிரியாணி ரெடியாக இருக்கும். இந்த பிரியாணியை சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.